உங்களுடைய 60 ஆண்டு கால திராவிட ஆட்சியில் குப்பள்ளி தான் நாங்கள் வந்து பிழைக்க முடியும். குப்பள்ளி தான் எங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். அதை நம்பி தான் எங்கள் வாழ்வாதாரம் இருக்குன்னு தள்ளப்பட்டு அதை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அதையும் கொண்டு போய் உங்கள் சொந்தக்கார தனியார் கொண்டு போய் விற்றுட்டேன். நாங்கள் வந்து எங்கே போகிறது, அதுக்கு அதையாவது எனக்கு கூட வச்சு போராடணுன்னு நைட்டோ அடின்னு அடித்து அழகு கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் போட்டு வச்சுக்கிற. நீ அழகாக வந்து கூலிப்படம் சொகுசாக வந்து கூலிப்படம் பாட்டுக்கிற. நீ எல்லாம் வந்து முதலாளித்துவத்தின் உச்சகட்ட. முதலாளி கூட இவ்வளோ கேவலம். நீங்களாம் வந்து முதலாளித்துவத்தை ஒழிச்சு எளிய மக்களுக்காக வறுமைக்கானவர் நாங்கள் பாதி கம்யூனிஸ்டுகள் நொற்றையே. நீ எல்லாம் ஒரு என்ன ஏயா எங்களுடைய வளங்களை சுரண்டிட்ட. எத்தனையோ அந்த மலை அழிச்சு எல்லாம் விற்று தின்னு எல்லாத்தையும் இங்கேருந்து வரி இங்கே எங்கிட்ட வாங்குற சொத்து வரி வெங்காய வரின்னு அதில் இப்போ கூட 200 கோடி ரூபா எத்தனை ஆயிரம் கோடி கொள்ளையடிச்சேன்னு தெரியுது. எல்லாத்தையும் வெளிநாட்டில் பதுக்கி அங்கேருந்து நிறுவனத்தை வர வச்சு அந்த நிறுவனங்களையும் நுகர்வோராக நாங்கள் இருந்து அதிலே சம்பாதிச்சு கொடுத்து உன் டிவி எத்தனையோ பண்ணியாச்சு. அதுக்கெல்லாம் நாங்கள் எங்கிட்ட இருக்கு. அப்போ உனக்கு என்ன எங்களே போராட ப்ரைவேட்டு கூப்பிட்டு உன்னோட சொந்தக்காரங்க நாங்கள் அடிமையாகிடுவோம். அதே தனியாக இருக்கும். எல்லாருமே அடிமையாக இருக்கணும். இங்கே யாரும் போராடக்கூடாது, கொடிதோ கூட இது பண்ணக்கூடாது. நீ என்ன சர்வாதிகாரம் பண்ணி இதுக்கு பேர் தான் உச்ச கொடுங்கோன்மையை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற. இதுக்கு முட்டு கொடுக்குறீங்களே. நேற்று அடித்து கதறினாங்களே. குடும்ப சோத்துக்கு வழியெல்லாம் இது பண்ணி சம்பளம் கூட இல்லாமல் 13 போராடி அது இல்லாமல் நாங்கள் திருடங்களாம் நைட்டு அடிச்சு கொண்டு ஒவ்வொருத்தரும் கதறினாங்களே. இதையெல்லாம் பார்த்து திராவிடத்துக்கு எவனெல்லாம் முட்டு கொடுக்குதோ அந்த அழுகையில் அந்த வழியில் உனக்கு சரி பங்கு இருக்குன்னு மட்டும் மறந்துடாது. இன்னி எவனா திராவிடத்துக்கு முட்டு கொடுத்தா உன்னுடைய குடும்பம் அந்த நிலைமை தாங்கிறது என்னைக்கும் மறந்துடாத. கண்டிப்பாக வரும்.